ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கரைவன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் சமைச்சு வச்சு நல்ல ஒரு ரெசிபி பண்ண போறேன். அது என்னன்னா தயிர்லாம் சேர்த்து அதிகமாக நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. நம்ம பருப்பு சேர்த்து கூட்டு பண்ணுவோம், பொரியல் பண்ணுவோம், அந்த மாதிரி இங்கே தோறுன்னு சொல்லுவோம், தேங்காய் தூக்கி போட்டு அப்படி பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். நான் ஃபிட்டாக பண்ணியிருக்கேன் சமைச்சு வச்சு. இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வேலை ரொம்ப கம்மி, நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சமைச்சுங்கிறது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுல நம்ம தயிர் கூட சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப நல்லது. கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. அது எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் போய் பார்த்து பாருங்க. அப்போ நாம் இன்னைக்கு பண்ணக்கூடிய ரெசிபிக்காக நான் ஒரு சவுச்சோ எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணணும். இதில் ஸ்கின் எல்லாம் மாற்றிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணணும். இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய போர்ஷனை நம்ம கட் பண்ணி மாற்றிடணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் பிகினர்ஸுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னே எடுத்துடலாம். பில்லர் இருந்தால் பில்லர் வச்சும் எடுக்கலாம், இல்லைன்னா கத்தி வச்சும் எடுக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இதை நாம் இனி பொடி பொடியாக கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணால் தான் ரெசிபிக்கு நல்லா இருக்கும். நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். பாருங்க, ഞാൻ അത് മുഴുവൻ ഇതുപോലെ കട്ട് ചെയ്ത് വെച്ചിട്ടുണ്ട്. ഇനി നമുക്ക് ഗ്യാസ് ഓൺ பண்ணி വെച്ചിடலாம். അപ്പോൾ ഞാൻ ഇത് ഗ്യാസ് ഓൺ ചെയ്ത് ഒരു അര കപ്പ് തണ്ണി சேர்க்கிறேன். ഒരു അര കപ്പ് വെള്ളം ഒഴിച്ചു കൊടുക്കണം. இது வேகணும் உங்களுக்கு. இது நீர்ச்சத்து நிறைய உள்ள ஒரு வெஜிடபிள் ஆகும். ஆனாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம். நல்ல வேகணும். உப்பு இடணும். கொஞ்சம் சால்ட்டு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. എന്നിട്ട് മീഡിയം ഫ്ലെയിമിൽ വെച്ചിട്ട് ഇതൊന്ന് വേവിച്ചിട്ട് മൂടി വെച്ച് വേഗ വയ്ക്കണം. ഇടയിൽ തുറന്ന് പാത്ത് കിളറി വിട്ടുക്കോങ്ക. ഇടയ്ക്ക് തുറന്ന് നോക്കിക്കോണേ വെന്തിട്ടുണ്ടോന്ന്. തുറന്ന് നോക്കി തുറന്ന് പാക്കണം. കേട്ടോ, വേഗുന്നു. ഇതിൽ ജലാംശം കൂടുതലുള്ള ഒരു വെജിറ്റബിൾ ആണ്. വേഗല ഇനി വേവിക്കാൻ വേണ്ടി കുറച്ച് വെള്ളം ഒഴിച്ചു. നല്ലപോലെ മൂടി വെച്ചിടலாம். നമുക്ക് തുറന്ന് നോക്കാം. இப்போ பாருங்க, அதோட தண்ணி எல்லாமே வற்றி நல்லா வெந்துடுச்சு. வற்றிட்டு சீக்கிரமாக வெந்துடுது. ஏற்கனவே நம்ம ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம். கையில் எடுத்து பார்த்தரலாம் வெந்திருக்கான்னு. பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ கடாய் சூடு பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குக் பண்ணுறதுக்கு எது ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தேங்காய் தான் இதில் சேர்க்குறது. அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம். கடுகு வடிக்கட்டும். ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு சைஸில் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டேன். 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துக்கூடிய இஞ்சியோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்க்குறேன். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க.
எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சியுடையோ பச்சைமணம் ഒന്ന് മാറി കിട്ടട്ടെ. இஞ்சியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இனியிப்போ இது வந்து நாம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த கொத்தமல்லி தழை வந்து நல்லா வதங்கணும். മല്ലിയിലയും കൂടെ നല്ല വഴണ്ടതിന് ശേഷം നമ്മൾ വേവിച്ച് വെച്ചിരിക്കുന്ന ആ ചവച്ച് ഇട്ട് കൊടുക്കാം. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வேக வச்சு வச்சுக்கக்கூடிய சவுச்சவை இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். ഇനി ഉണ്ടാക്കുമ്പോൾ നല്ല ടേസ്റ്റാണ് കേട്ടോ. ഇപ്പം ഇത് ഞാൻ பாருங்க சேர்த்துடுறேன். எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். എല്ലാം കൂടെ മിക്സ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇനിയിപ്പോൾ നമ്മൾ ഫ്ലെയിം ഓഫ് ചെയ്യാം. ഫ്ലെയിം ഓഫ് ചെയ്തതിന് ശേഷം நாம் வந்து கொஞ்சம் தயிர் சேர்க்கணும். புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. நான் 1 கப் தயிர் எடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து பார்க்கலாம். നമുക്ക് മതിയായില്ലെങ്കിൽ 1 கப்பு கெட்டியான தயிர் எடுத்துருக்கேன். புளிப்பே இல்லை இந்த தயிர். பாருங்க அவ்வளோ சேர்த்துட்டோம். ஆனால் கரெக்டாக இருக்குது. இப்போ உப்பிൻ്റെ டேஸ்ட் ஒன்று நோக்கிக்கோ. பாருங்க எவ்வளோ ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். டேஸ்ட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். മതി. 1 കപ്പ് ഇപ്പോൾ കട്ട തൈരായതുകൊണ്ട് അത് മതി. ഇത് പുളിപ്പില്ലാത്ത തൈരാണ് കേട്ടോ. ഇപ്പോൾ നോക്കിക്കോളാം. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. சால்ட் செக் பண்ணிட்டு வேணும்னா சால்ட் சேர்க்கணும். കൂടുതൽ ഉപ്പ് ചേരത്തില്ല. கொஞ்சமாக சேர்க்கணும். കുറച്ച് ഉപ്പിട്ട് കൊടുക്കുന്നു. வந்து புளிப்பில்லாத தயிரானாலும் நிறைய சால்ட்டெல்லாம் சேர்க்க முடியாது. சால்ட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். നമ്മുടെ കറി ரெடி ஆகிട്ടുണ്ട്. சவுச்சோ பச்சடி சூப்பராகிட்டு கொடுத்துருக்குங்க. குழந்தைகளும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காரம்லாம் இதில் இல்லை. നമ്മുടെ பாருங்க நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். പച്ചടി சூப்பராக இருக்குது பாருங்க. നിങ്ങൾ എല്ലാവരും ഒന്ന് ട്രൈ ചെയ്ത് നോക്കണം കേട്ടോ. ചെയ്യാനും വളരെ എളുപ്പമാണ്. നമ്മുടെ ഹെൽത്തിനും വളരെ നല്ലതാണ്. ഈ ചവച്ചവും തൈരും കൂടെ ഒക്കെ ചേരുമ്പോഴേ എരിവൊന്നും അധികം ചേർത്തിട്ടില്ല. വളരെ നല്ലതാണ്. ஈஸியாக பண்ணிடலாம். ട്രൈ ചെയ്ത് നോക്കിയിട്ട് നിങ്ങളുടെ ഫീഡ്ബാക്ക് അറിയിക്കണേ. താങ്ക് യു.